பழையில காலையில் இருந்து பைபிள் படிச்சா? படித்தேன்ப்பா. ப்ரேயரு பண்ணேன்ப்பா. ஓகே. நைட் எத்தனை மணிக்குப்பா வந்தீங்க நீங்கள்? வரத்துக்கு கொஞ்சம் நைட்டு லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை, அதனால் கொஞ்சம் வர முடியல சீக்கிரமாக. நான் வரத்துக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் நீங்கள் வரல, அதனால் தூங்கிட்டேன். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியாப்பா? பரவாயில்லையே, இந்த காலத்தில் 12 மணி வரையும் செல்லு தேசிங்கிற பசங்களில் நீ 9 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறனா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. செல்லில் என்னப்பா இருக்குது அப்படி? பைபிளில் இல்லாத செல்லில் இருக்க போது இதுதான்பா கடவுள் நம்மள இவ்வளோ உயரத்துக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணமே இதுதான்பா. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால தான். சொல்லுப்பா, இதை சொல்ல வந்தேன். நேற்று காலேஜில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. சொல்லுப்பா. காலேஜில் ரிசல்ட்டு விட்டாங்க. சரி, அதில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அப்படியா? வெரி குட். நீ இந்த மாதம் வாக்குத்தத்தம் உன் வாய்க்கில் தான் முதல்ல நிறைவேறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஆமாம், சந்தோஷம். அதனால் நிறைய பேர் டீச்சர்ஸும் ஸ்டாஃப்ஸும் என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. நீ அவங்க கிட்ட என்ன சொல்கிறேன்னாக்கா, திறமையோ தாளந்தோ ஒன்றும் கிடையாது, எல்லாம் கர்த்தரோட கிருபைன்னு உன்னுடைய சத்தியத்தை அங்கேருந்து ஆரம்பி உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் நீ இதை பற்றி சொல்கிற. ஆசீர்வாதத்தில் தான் நான் டாப்பாக வந்தது. வெரி குட்ப்பா. சரி பேசினே இருக்கிற டைம் ஆகி போச்சு. இன்னைக்கு சண்டே வாலிபர் ஐக்கியத்தில் இருக்கிறதுனால நீ 8 மணிக்கெல்லாம் சர்ச்சு உள்ளே போயிடட்டான்னு. போயிடலாம்ப்பா, கிளம்பிடலாம். அந்த ஒரு பழக்க வழக்கம் தான் இன்னைக்கு உன்னை இவ்வளோ பெரிய ஆளாகி இருக்குது. ஆமாம், அதை என்னைக்கும் கை விட்டுறாத. டைம் ஆச்சு, நீ போய் சர்ச்சுக்கு கிளம்பலாம்ப்பா. நம்ம கிளம்பலாம். அதே ஞாயிறு காலை 7 மணி கிறிஸ்துவை சாராத ஒரு குடும்பம். இதுதான் படிக்கணும். வணக்கம் டாடி. சொல்லு. என்ன? ஒன்றும் இல்லை டாடி. சொல்லு, ஏன் தயக்கம்? சொல்லு, என்ன சொல்ல வர? ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது டாடி. என்ன விஷயம்பா 500 ரூபாய் கேட்குறேன்? என் காதலி ஷீபா பேரு. என் காதலி ஷீபா பேரு. என் காதலி ஷீபா. இன்றைய முக்கிய செய்திகள். என் காதலி ஷீபா பேரு. என்னது என்னது கேட்கல? என்னதுப்பா? இது ஒரு வாலிப வயசு டாடி. இல்லை, என்ன சொல்ல வந்த? என் காதலி ஷீபா பேரு. ஏன்பா, உண்மையான பாசம்னா இருதயத்தில் இருக்கணும்பா. ஏன்பா உடம்ப கெடுத்துக்கிற? சீபா சோபான்னு சொல்லி எதையாவது ஒரு கன்றாவி பேரை எழுதி வச்சுக்கிட்டு இருப்பியா? இல்லை டாடி, என் காதலை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியல. ஒன்றும் வெளியில பறக்க எல்லாம் ஒன்றும் வேண்டாம்பா. நீ உண்மையா நான் உள்ளத்துல இருந்து நேசிச்சா போதும்பா. இப்படி தருதல வேலையெல்லாம் செய்யாம ஆகிற வேலையை பாரு. எனக்கு வந்து வாச்சிருக்க பாரு, முத தலைப்பிள்ளையா வந்து போ. டாடி, அவ என் காதலை நம்ப மாட்டேங்கிறா டாடி. எப்படியோ தொலைஞ்சு போப்பா. தாரம்பா, பணம் கொடுங்க டாடி. தாரேன், நாளைக்கு தாரேன். இன்னைக்கு போ டாடி. இப்போ கொடுத்தா தான் நான் போக முடியும் டாடி. இன்னைக்கு முடியாதப்பா, நான் அப்புறமா தாரேன். அவ பேரை அப்படி கொத்திட்டு போய் காட்டினான்னா அவ அப்படியே உருகி. முதல்ல உள்ளத்துல இருந்து நேசிப்பா, அப்புறமா பாத்துக்கலாம். நீ போ. உள்ளத்துல நேசித்த யார் டாடி பாக்குறாங்க? உள்ளத்தை தான்பா பாப்பாங்க. நீ வெளிவேஷம் போடாத, எல்லாம் வெளிவேஷமா இருக்குது. இல்ல டாடி, லவர் பேரை குத்தனாதான் உன்னை நம்புன்றா டாடி. இல்ல இல்ல இல்ல, அப்புறமா பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். போ. இப்ப இல்லையா டாடி காசு? இல்ல, இப்ப இல்ல, நாளைக்கு தாரேன். உங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. செல்லு பேச்சு கேட்காம செல்லு பேச்ச மட்டுமே கேட்டுக்கிட்டு என்ன பண்ணீங்க? ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன், நீங்க இடையில உட்காந்து காலை நீட்டி டிஸ்டர்ப் வர பண்றீங்க. ஏன்பா என்னப்பா நீங்க போங்கப்பா. Facebook லைவ் சாட், இன்ஸ்டாகிராம், கழுத குதிரை நாய் பேயின்னு என்னத்தையாவது வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க? அதை தூர போட்டுட்டு ஆகிற வேலையை பாருடா, ஒழுங்கா வேலையை பாருடா. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமாப்பா? இதை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்பா. ஏன்பா நீங்க என் ஃப்ரெண்டு பாருப்பா என்ன பண்ணிக்கிறான் பாருப்பா. என் ஃப்ரெண்டு பாருப்பா எவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம். என்னப்பா நீ இதெல்லாம் வேற தூர போடுங்கடா. வேண்டாம் வேண்டாம், போனே வேண்டாம் பா. இந்த வீட்டுல இருக்கிறத விட நான் வெளியிலே போறேன்பா. போங்கப்பா, போய் எப்படியா போ. டாடி ஒரு 10,000 கொடுங்க டாடி. என்னத்துக்குடா?
பாஸ் ஆயிட்டேன் டேட். என்னத்துடா பாஸ் ஆன? டேட் போன வருஷம் 34 டேட், இந்த வருஷம் 35 ரன் எடுத்திருக்கேன் பாஸ். டேய் என்னடா நீங்க ஒரு 35 மார்க் எடுத்ததை இப்படி ஒரு பெருமையா வேற சொல்றீங்களே. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பாடி? 35 மார்க் மா டாடி. சொல்லுங்க டாடி, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க டாடி. 10,000? நீ எடுத்திருக்கிற 35 மார்க் 10,000 என்னடா? 10 ரூபா கூட உதவாதுடா. கொடுங்க டாடி, நிறைய வேலை இருக்கு டாடி. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா டாடி. நீங்க கொடுக்கலனா பரவாயில்ல டாடி. நேத்து நைட்டு உங்க பர்ஸ்ல 2,000 ரூபாய் எடுத்திருக்கேன் டாடி. அதை வச்சு நான் மேட் பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்ட பிள்ளைகளை வச்சு என்னடா செய்யறது? கொடுக்கலனாலும் வீட்டுக்கு தெரியாம திருட்டு வேலை வேற பண்றீங்களா டாடி? பார்ட்டி வைக்கணும் டாடி, கொடுங்க டாடி. இல்ல இல்ல இல்ல, நீ எடுத்தது அந்த 2,000 குடுடா, திரும்ப எனக்கு வேலை இருக்கு. ஐயோ இன்னும் 8,000 ரூபாய் வேணும் டாடி, அது கம்மியா இருக்கு. இல்ல முடியாது, அதை எனக்கு கொடு, அந்த 2,000 கொடு. நிறைய வேலை இருக்கு டாடி, கொடுங்க டாடி. இல்லப்பா இல்லவே இல்ல, போ தரதுல வேலை பண்ணாத. என்ன போங்க டாடி. என்னதான் பண்றது தெரியல, பிள்ளைங்க இப்படிப்பட்ட பிள்ளைகள். ஒரு பிள்ளை கூட நல்ல பிள்ளையா வாய்க்கலையே, எல்லாம் தருதல, வேலைக்கு போக முடியல, என்னதான் செய்யணும் எனக்கே தெரியல. அப்பா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா குடிக்க, நெஞ்செல்லாம் வலிக்குது. சோத்துருண்ணே. சொல்லுப்பா, என்னப்பா எப்படிப்பா, நல்லா இருக்கியா? தண்ணி குடிக்க போறீங்களா? கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, நெஞ்சு வலிக்குதுப்பா. ஒரு நிமிஷம். இப்போ நான் எல்லாம் கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கேன், உங்கள் பிள்ளைங்கள்லாம் உள்ளம் தரதலைங்க போல இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருங்க. நீயுமா? டேய் பிள்ளைங்க தாண்டா அப்படி இருந்தாங்க, நீயும் அப்படியே வந்துட்ட. இப்பவே எதுக்கு சொத்தை பிரிக்க சொல்ற? ஆமாண்ணே, உங்கள் பிள்ளைங்கள்லாம் காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ எனக்கு ரொம்ப துணையா இருப்பேன்னு நினைச்சப்பா, உன்னைய தான்பா ஆலமரமா நம்பி இருக்கிறேன். நான் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன், ஆனால் பிரித்து கொடுத்துருங்க. இல்லப்பா அதெல்லாம் இப்ப பண்ண முடியாதுப்பா. இல்ல முடியாது. நான் எங்க சின்ன பையன் R15 வண்டி கேட்கறான். இருப்பா பார்க்கலாம்பா, கொஞ்சம் நான் நிம்மதி ஆயிக்கிறேன்பா, அப்புறம் பார்க்கலாம். நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க, நான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். நான் வேலைக்கு போகணும், நீ போ, அப்புறமா நாளை பின்ன வந்து பேசலாம். போலாம் போ. சரி, நான் சொத்து சரி நீ போ போதும். சொத்து எல்லாம் அப்புறமா பார்ப்போம். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 10:30 அலுவலக நேரம். Mr. Daniel, come here. சார் சொல்லுங்க சார். What are you doing, Daniel? சார் நல்லா தான் சார் செய்றேன். Last month உங்க performance very bad. இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் மனசுல ரொம்ப கவலைங்க ஐயா. பிள்ளைங்க சரியில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, அதனால வேலையில முழுசா கவனம் செலுத்த முடியல. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நான் கவனம் செலுத்துறேங்க சார். இருக்கட்டும், உங்களுக்கு மட்டுமா ஃபேமிலி இருக்கு? எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. சரி பார்த்து ஒழுங்கா பண்ணுங்க. ஈஷாக்கு கம் ஹியர். வெல் டன் பை பாய், வெல் டன். ஐ அப்ரிஷியேட் யூ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதம். தேங்க்யூ சார். கொஞ்சம் நான் பேசிடுறேன். இந்த மந்த் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அவார்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. கீப் இட் அப். ஓகே ஓகே. போயிட்டோம். ஈசாக்கு ஒன்றும் மனசே சரியில்லை, வேலையும் செய்ய முடிக்கல, பிள்ளைகளும் தொந்தரவு தாங்க முடியல. சரி என்ன பண்ணனே தெரியல, கூட பிறந்தவங்களும் சரியில்லாமல் இருக்காங்க. ஈசாக்கு எனக்கு மனசுக்கே நிம்மதி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, கவலைப்படாதீங்க ஐயா. காட்டு பக்கத்தில் ஓஎஸ்சின்னு ஒரு திருச்சபை இருக்கு ஐயா. சரிங்க. அங்கே ஆண்களுக்கு இருக்கு. சரிங்க ஐயா, நம்ம அங்கே போவோம். நான் சொல்லி வச்சிருக்கேன் செக்ரட்டரி கிட்ட. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப மன உளைச்சல் இருக்காரு, குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை போட்டுங்கிறாருன்னு சொல்லி வச்சிருக்கேன் செக்ரட்டரி கிட்ட. சரிங்க. அவர் ஆல்ரெடி கூட்டினார் சொல்லிக்கிறாரு. அங்கே போனால் எல்லாம் சரியாயிடுமாங்கய்யா? நான் எப்படி இருந்தா தெரியுமாய்யா ஒரு நேரத்தில். அப்படிங்களா? அங்கே போய் தான் எப்படிக்கிறேன். அப்படின்னா என்னையும் அங்கே கூட்டிட்டு போங்கய்யா, நானும் உங்க கூட வரேன். அங்கே போனோம்னாக்கா ஆண்கள் ஐக்கு இருக்கையா, ஆண்கள் ஐக்கு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சரிங்க. செக்ரட்டரி போதகர் ஐயா கிட்ட கூப்பிட்டு போவார். அப்படிங்களா? அவர் பேசி அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மனசு வந்துடும்யா. ஆமையா, ரொம்ப நாள் ஆச்சியா என் நிம்மதியா இழந்து இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கூட நான் அந்த ஓஎஸ்சி சபைக்கு வாரையா. ஐயா சோத்ரையா. ஐயா சோத்ரையா, வாங்கய்யா. ஐயா வாங்கய்யா, சோத்திரம். கூட வேலை செய்யறவர் ஐயா. ஆமா ஐயா சொன்னாரு, ஈசாக் ஐயா சொன்னாரு உங்களை பத்தி. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நிம்மதி இல்லை, வீட்லயும் நிம்மதி இல்லை, வேலை செய்யற இடத்துலயும் நிம்மதி இல்லாம இருக்கேன். அதனாலதான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன், இந்த ஓஎஸ்சி சபையில கூட்டிட்டு போய் உங்களை ஆண்கள் ஐக்கியம்னு ஒன்று இருக்கு, அதனுடைய செக்ரட்டரிட்ட உங்களை
அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆமாய்யா, ரொம்ப சந்தோஷம். ஈசாக்கையா முன்னாடியே உங்களை பற்றி சொன்னார். ஆண்களுக்கு இது தொடர்ந்து வாங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை வாலிபாய்க்கு அனுப்பிவிடுங்க, அங்கேயும் ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்காரு, அதனால் அதையும் கவலைப்படாதீங்க. சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்காக ஜெபிக்க போதகர் இருக்காரு, திருச்சபை மக்கள் இருக்காங்க. ஸோ எதற்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஒரு குடும்பத்தின் தலைவன் சிறந்தவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் ஓஎஸ்சியின் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் மெம்பராய் இருக்க வேண்டும் என்பதே இந்நாடகத்தின் சுருக்கம்.